ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி குழந்தைகளுக்குலாம் ரொம்பவும் பிடிச்ச சூரோஸ். இதில் மைதா மாவு யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவு வச்சு செய்ய போகிறோம். அதுவும் எக்லெஸ் சூரோஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ்க்கு நான் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் தண்ணி சரியாக இருக்கும். மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெண்ணெயும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ வெண்ணெய்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்து தண்ணி நல்லா கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி சூடாக இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாவு அதிலே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், கட்டி எதுவும் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் அந்த மாவோட டெக்ஸ்சர். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவு நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம சாக்லேட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். 1/4 கப் சர்க்கரை, இது கூட 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர். இந்த சாஸ்க்கு 1/2 கப் அளவு பால் சரியாக இருக்கும். பால் ஒரேடியாக சேர்க்காம நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து மீதி இருக்க பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா திக்காகும். இது நல்லா கொதித்த பிறகு இந்த மாதிரி ஒரு கிளாஸி டெக்ஸ்சர் வரும். இப்போ நல்லா சாக்லேட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்ச மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஆறிருக்கும். ஆறின பிறகு நம்ம பைப்பிங் பேக்கில் மாற்றிக்கலாம். நமக்கு எந்த ஷேப்பில் நாசில் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூரோஸ் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி பிழிஞ்சிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் ரொம்ப நேரத்துக்கு சூரோஸ் கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா உடனே கலர் மாறிடும். அதே மாதிரி சூரோஸ் கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். சூரோஸ் சூடாக இருக்கும் போதே சர்க்கரையும் பட்டை தூளையும் மிக்ஸ் பண்ணி அதை கோட் பண்ணியும் சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி சாக்லேட் சாஸில் டிப் பண்ணி சாப்பிடும் போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவும் ஹெல்த்தியான கோதுமை மாவு வச்சு சூரோஸ் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.